ஒரு குட்டி கதை பார்க்கலாமா? ஜூலை 23 தான் வந்து வேல்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸோட ஸ்பெஷல் டேன்னு உங்களுக்கு தெரியுமா? பிலீவ் மீ, வேல்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் தான் வந்து பாலிகல்ஸ் ஆஃப் ஓஷன் அப்படின்னு சொல்றாங்க. பாலிகிளாட்ஸ்னா என்னன்னு தெரியுமா? மல்டிபிள் லாங்குவேஜஸ் பேசுறவங்க தான் வந்து பாலிகிளாட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. வேல்ஸால மல்டிபிள் லாங்குவேஜஸ் பேச முடியும். கைஸ், வேல்ஸால நிறைய லாங்குவேஜஸ் பேச முடியாது. ஆனா அவங்களால நிறைய விதமான டிஃபரெண்ட் டோன்ல அவங்களோட குரூப்குள்ளாலே கம்யூனிகேட் பண்ண முடியும். ஓகே, பட் வேல்ஸ்க்கு இதனால என்ன லாபம் இருக்குது குரூப் இன்ட்ராக்ஷனுக்கு மட்டும் இல்லாம அதர் பர்பஸ், அதாவது நேவிகேஷன், லொகேட்டிங் ப்ரே அண்ட் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸ்க்கும் இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. உங்க எல்லாருக்கும் எத்தனை வருஷம் வாழணும்னு ஆசை இருக்குன்னு கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன் அப்படின்னா லிவிங் ஃபார் 200 இயர்ஸ். 200 இயர்ஸ்க்கு என்னடா பண்ண போறீங்க? வேல்ஸோட ஹார்ட் பீட் இருக்குல்ல, ஹார்ட் பீட்டு அது வந்து 2 மைல்ஸ்க்கு அப்புறம், நீங்க வேல்ஸ் இருக்கிறதுல இருந்து 2 மைல்ஸ் டிஸ்டன்ஸ்க்கு அப்புறம் இருந்தீங்கனாலும் இந்த ப்ளூ வேலோட ஹார்ட் பீட் வந்து நமக்கு ஈஸியா கேட்கும். ஆக்சுவலா இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னு பாத்தீங்கன்னா, 23 வந்து வேல்ஸ் அண்ட் டால்ஃபின்ஸ் டே. டால்ஃபின் ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ரொம்ப இன்டெலிஜென்டான ஒரு நிறைய பசில்ஸ் எல்லாம் சால்வ் பண்றதுல இருந்து அதோட ஃபேஸை வந்து அது மிரர்ல காமிச்சா கூட அதனால ரெகக்னைஸ் பண்ண முடியும். டால்ஃபின்ஸ்க்கு இருக்கக்கூடிய அந்த பவர் வந்து அப்படியே பிரேமேட்ஸ்க்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோஷியல் பாண்டுக்கு வந்து ரொம்பவே பேர் போனது. டால்ஃபினோட குரூப் கூட அவங்க எப்படி கனெக்ஷன்ல இருக்காங்க அப்படிங்கிறது. இப்ப நம்ம எப்படி நம்ம ஹாஸ்பிட்டல் போனா நர்ஸ் வந்து நம்மளை ட்ரீட் பண்ணுவாங்க, நமக்கு வந்து அடிபட்டுச்சுன்னா அழகா பேண்டேஜ் எல்லாம் போட்டு எல்லாமே பண்ற மாதிரி இந்த டால்ஃபின்ஸ் ஆல்சோ என்ன பண்ணுது, அதுக்கு குரூப்ல இருக்க அனிமல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஏதாச்சும் இன்ஜர்ட் ஆச்சுன்னா எல்லாமே கூட்டமா சேர்ந்து ஒண்ணுக்கு ஒண்ணு ஹெல்ப் பண்ணி டால்ஃபின்ஸை வந்து என்ன சொல்றாங்க, ஸ்ட்ராங் சோஷியல் பாண்ட்ஸ் இருக்க அனிமல்ஸ் அப்படின்னு. டால்ஃபின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரேனிஷியன்ஸ் ஆஃப் ஓஷன் அப்படின்னு ஒரு பேர் வச்சு பெருமைப்படுத்துகிறோம்.